ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷனுடைய சார்பிலும் உங்களை சந்திப்பதில் உங்களை வாழ்த்துவதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த நாள் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த நம்பிக்கை டிவியில் 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சினர்ஜி இந்தியா மிஷனுடைய ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நாள் முழு அநேக செய்திகளை பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம் டிவியில். அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கேட்டிருக்கலாம், ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த செய்தி இனிமேல் நீங்கள் கேட்க போகிற செய்தியும் பாடலும் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இந்த தேசத்துக்கு மாறலாம், ஆண்டவருக்காக எப்படி நீங்கள் பணி செய்யலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி தாங்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் இந்த செய்தி நிமித்தமாக, இந்த சினர்ஜி இந்தியா ஊழியத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதமாக நீங்கள் மாறணும்னு சொல்லி ஆண்டு உங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரம். அந்த நேரத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நேராக நம்ம கடந்து போகலாம். நற்செய்தி பணி தாக்கத்தை நம்முடைய வாழ்வுக்காக, இதை போலத்தொரு காலத்துக்காக வேதத்தின் வெளிச்சத்திலே நம்மை வகுத்துக் கொள்வதற்காக, ஸ்தாபித்துக் கொள்வதற்காக ஆகமங்களை தியானித்துக் கொண்டிருந்தோம். பெரிய தீர்க்கதரிசிகளின் வரிசையில் இன்றைக்கு தானியேலின் புத்தகத்தை தியானிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். கடவுள் தம்முடைய திரு திட்டத்தில் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நமக்கு தெளிவுபடுத்தி தருவாராக. எபிரேய வேதாகமத்தில் தானியேல் என்கிற புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. வரவிருக்கிற நிகழ்வுகளை அடையாளங்களாக, உவமைகளாக, சித்திரங்களாக, சுவரிலே எழுதப்பட்ட எழுத்துக்களாக சொல்லப்படுகிறது. இவைகளின் வழியே யூதர்கள், அன்றைக்கு இருந்த ஆண்டுடைய இனத்தவர், வேறு இனத்தவர்களால் வெகுவாக பாதிக்கப்பட்டு, உபத்திரவப்படுத்தப்பட்டு, சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவைகளின் வழியே அசைக்கப்படாத துணிவுள்ள ஒரு விசுவாசத்தை தன்னிலே தான் கொண்டிருந்து, அந்த விசுவாசத்தில் முன்னெடுத்த நிகழ்வுகளை பற்றி இந்த வேதாகமம் இந்த பகுதியிலே கூறுகிறது. தானியேல் என்கிற தன்னுடைய இளம் நண்பர்களோடு இளைஞனாய் இங்கு நமக்கு அறிமுகமாகிறார். அந்நிய கலாச்சாரத்தில், அந்நிய நாட்டில் எப்படி தனித்தன்மையோடு கூட நாம் வாழ முடியும் என்பதற்கு மிக அழகான ஒரு சாட்சியாக தானியேல் இங்கு நமக்கு காண்பிக்கப்படுகிறார். துணிவு மிக்கவராய், ஏதோ மாம்சத்தில், வார்த்தை ஜாலங்களில் நமக்குள்ளாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற மனோ தைரியங்களில் சொல்லப்பட்டவாது இல்லாதபடி உள்ளான விசுவாசத்தை அக்கினியாய் வாழ்வெங்கும் அவர் வாழ்வு ஜொலிப்பதை இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. அது ஆவிக்குரிய பெரிய போராட்டம் என்று வேதத்தின் இந்த 6 முதல் அதிகாரங்களும் நமக்கு கூறுகிறது. வாழ்வதற்கு, அந்த விசுவாசத்தை பயிற்றுவிப்பதற்கு வீறு கொண்டவராய், அதற்கு அழகு சான்று பகருகிறவராய் அவரை இந்த வேதாகமத்தின் இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தரின் நிறைவான வெற்றியை நோக்கி அவருடைய பார்வையில் ஆழமான கடவுளின் நம்பிக்கையை சுமந்தவாறு விடாமுயற்சியோடு இவர் இளைஞராய் தன்னுடைய இளம் தோழர்களோடு துணிவோடு இந்த நாட்களை அங்கு சந்தித்ததாக வேதவசனம் கூறுகிறது. அதற்கு வெகு முக்கியமான காரணம் என்று 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசெல்லாம் மணி என்று
நாம் நம்முடைய ஊர்களில் பெயர் வைப்போம். ஒரு மாசு இல்லாத, குறைவில்லாத இளைஞர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் ராஜாவை சேவிப்பதற்காக திறமையுள்ளவர்கள், காம்பிட்டன்சி என்று இப்போது பேசுகிறோம். சில வாலிபர்களை தரவும், அவர்களுக்கு கல்தேயரின் அந்த அந்நிய நாட்டு மொழியை கற்று தேர்ந்து கொள்ளவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அவனுக்கு கற்பித்தான் என்று வேதவசனம் கூறுகிறது. சில ஆண்டுகள் அவனை, தானியேலையும் அவனுடைய தோழமைகளையும் பயிற்றுவிக்கிறார்கள். அழகான ஒரு விதம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அல்லது நம்முடைய வீட்டிலே உருவாகின்ற இளைஞர்களுக்காக பெற்றோர், நம்முடைய சபையிலே தோன்றி துளிர் விடுகின்ற திருச்சபையின் இளம் யுவதிகளுக்காய், இளைஞர்களுக்காய் ஆக்கம் கொள்ள வேண்டிய மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய காரியங்களை பற்றி 8வது வசனம் கூறுகிறது பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். அவன் தீர்மானித்துக் கொள்கிறான். அந்த தீர்மானத்துக்கு பிறகு அந்த தீர்மானத்தை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு வேலி அமைத்துக் கொள்கிறான். அந்த வேலியில் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றால் இந்த தீர்மானத்தில் உடன் இருப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வேலியாக அமைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். இன்னும் அழகான ஒரு வேண்டுதல். இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறைக்கு 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபையின் தலையாகிய கடமையாக திருச்சபையின் இருமரங்களில் ஆண்டவர் உருவாக்கி தந்த அழகு இளைஞர்களுக்கு ஆண்டவர் தரும் ஒரு அழகு, வசீகர, துடிப்புள்ள இளம் வாழ்வுக்காக, தூய வாழ்வுக்காக, விசுவாச வாழ்வுக்காக, நடைமுறை வாழ்வுக்காக, விசுவாசம் பற்றி எரிகிற அந்த அக்னி ஒரு தொடர் எரிமலையாக மளமளவென்று பிற இடத்திற்கு பரவுகின்ற ஒரு வல்லமையான கருவியாக அவருடைய வாழ்வு பயனாக்கப்படுவதை வேதவசனம் கூறுகிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்ட விதம், பிறர், ராஜா, பிரதான ஆசாரியர்கள், அந்த பிரதானிகள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில், சிக்கல்களில், வருகின்ற காட்சிகளில், திட்டங்களில் அதை புரிந்து அதற்கு அர்த்தத்தை காண்பிப்பது. இன்னும் முக்கியமான ஒரு தேவையை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்திய ஆட்சியுரிமை என்கிற IAS, IPS போன்ற உயர் கல்வியை பற்றி பேசுகிறோம். அரசவைக்கு, ராஜாக்களுக்கு, உயர் மந்திரிகளுக்கு, பிரதான அதிபதிகளுக்கு ஆலோசனை தரும் இடங்களில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால், இந்த யூதயனம் அன்று இருந்த பாபிலோனுக்கு அடிமையாக இருக்கிறது, பெர்சிய பிரதேசத்தில் அடிமையாக இருக்கிறது, அதன் பின்பு ரோம பிரஜையாக அடிமையாக இருக்கிறது. இந்த 3 அரச காலங்களிலேயும் தரியு, கோரேசு போன்ற மனிதர்களுடைய பெயர்கள் வருகிறது. இவர்களின் காலத்திலே இவைகள் நடந்தது என்று வசனம் கூறுகிறது. அனைத்துலகமும் ஆண்டவருக்கு துதி, கனம், மகிமை உண்டாகுவதற்காக வரவிருக்கிற அனைத்து உலக நித்திய ராஜ்யத்திற்கு, அந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, அதை ஸ்தாபிக்கும் துடிப்போடு கூட
அன்று இருந்த அந்த ஸ்தாபிக்கவிருக்கிற அந்த ராஜ்யத்தையும், அதை தொடர்ந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்திற்காக வைத்து வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான முன் அறிவிப்பையும் இந்த பகுதி வெகு அழகாக கூறுகிறது. அதற்காக ஆண்டவர் அவளுக்கு தந்த சாதுரியமான இளம் தலைமையின் மிக முக்கியமான மறைபொருள் 2ஆம் அதிகாரத்தின் மையப்பகுதியில், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ஞானிகளுக்கு ஞானத்தை தருகிறார், அறிவாளிகளுக்கு ராஜ்யத்தை தருகிறார். அவரே ஆழமும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லி துவக்கம் செய்து மளவென்று பரலோகத்தின் தேவனிடத்தில் அந்த இளைஞர்கள் அனனியா, மிஷாவேல், அசாரியா என்று அழைக்கப்படுகிற தம்முடைய தோழர்களோடு கூட நின்று ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அதனுடைய ஆலோசனையை பெற்று பிரதானிக்கு இதை அறிவிக்க, ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் மகத்தான ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கிறது. சாதுரியத்தின் மிக அழகான இளம் தலைமை, தனிமையில் தேவனோடு, குழுவோடு, தேர்ந்த தலைமையோடு, ஒவ்வொருவரும் இதில் உற்று கவனிக்க, உடன் நிற்க, இணைந்த ஜெபத்தோடு இந்த அர்த்தத்துக்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். அதன் விளைவாய் கடவுளின் நாமம் மகிமை பெறுகிறது. எத்தனை கரையம் என்றாலும் கடவுளின் திட்டத்தை இவைகளில் நிறைவேற்றுவதற்காக கடவுள் அவர்களுக்கு இந்த கிருபையை தருகிறார். முதலாவது, இந்த இளைஞர்கள் கடவுளின் திட்டத்தில் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தில் அதற்கு கரையம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 3ஆவது அதிகாரத்தில் அக்கினி சூளையின் நடுவில், இப்போது இவர்களுக்கு பெயர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரையும் தூக்கி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்க கூடாமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், அப்படி ஒரு 2ஆம் ஒரு திட்டம் இருந்ததா? இந்த இளைஞர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். விடுவிப்போமா, விடுவிக்கப்படுவாட்டோமா, அதெல்லாம் நோக்கம். கடவுளின் திட்டம் நோக்கம், கடவுளின் சித்தம் நோக்கம், கடவுளின் நாமம் மகிமை என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும் போது விளைவு தானாக வந்து விளையும். அதன் விளைவை பிறர் பார்ப்பார்கள். அதன் மூலமாக தேவனை அவர்கள் துதிப்பார்கள். தேவர்களுக்கு நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை இல்லை. சில நாடுகளில் அந்த ராஜாக்களை தலை வணங்கி நிற்க வேண்டும். வடகொரியாவில் அப்படிப்பட்ட ஒரு அரசன் இன்றைக்கும் இருக்கிறார். சில ஊர்களில் குடியரசு என்று சொல்லுகிறோம், சுதந்திரமான தேசம் என்று சொல்லுகிறோம், அவர்கள் சொல்லுவதை ஏற்க வேண்டும். கடுமையான காலங்களில் இந்தியா பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு அழுத்தங்களில், பல்வேறு சிக்ஷைகளில், சோதனைகளில், ஒடுக்குதலின் வழியாக கடுமையான பாதைகளை சுமந்து வருகிறது. அதற்கு இந்த இளைஞர்கள் வெகு அழகான மாதிரி. கடவுள் எங்களை தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க கூடாமல் போனாலும் நாங்கள் நீங்கள் சொல்லுகிற விதத்தில் இந்த தேவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற
அந்த ஆராதனைக்கு எங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ நிறுத்தின சிலையை பணிந்து கொள்வதில்லை. அது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது இவர்களுக்கு விரோதமான ஒரு திட்டமாக இருந்தது. தேவனுடைய அவர்களுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதில் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து தன் இராணுவத்தின் பலசாலிகளை கட்டளையிட்டு இவர்களை எரிகின அக்கினி சூளையில் கொண்டு வந்து தூக்கி எரிந்தார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அதனுடைய விளைவு நமக்கு நன்றாக தெரியும். 3 பேரை போட்டால் 4வது ஒருவர் உங்கள் நடுவில் இன்னொருவர் வாசம் செய்கிறார். எப்படி இருக்கும் இல்லை? அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். சிங்க கெபிக்கு தானியேல் அதை தொடர்ந்து இருக்கிற அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிங்கங்கள் தன் வாயை கட்டி கொண்டன. கடவுள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். வேதவசனம் கூறுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே நம்மை ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று எழுதி தரியுவின் ராஜ்யபார காலங்களில் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வாழ்வுக்காக இந்திய தேசத்தின் தெருக்கள், இந்தியாவில் இருந்த 550 ஜமீன் எல்லைகள், அந்த கலாச்சார பூமியில் இன்றைக்கும் ஒரு சாம்பல் பூத்த நெருப்பாக கலாச்சாரங்களில் மூழ்கி இருக்கிற நம்முடைய சமுதாய எல்லைகளில் 30 மாநிலங்களில் அதனுடைய செயல் திட்டங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 141 கோடி மனிதர்களுக்கு இந்த விடுதலையை செய்வதற்காக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல ரகசியம் என்ன? அந்தரங்க வாழ்வு, அழகான ஒப்பு கொடுத்தலின் வாழ்வு, எப்போதும் போல ஆண்டவரை தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிற வாழ்வு, தம்மோடு கூட இந்த திருத்திட்டத்தில் இணைந்து கொள்ள இளைஞர்களை இணைத்து கொண்ட வாழ்வு, அனல் வாழ்வு, விசுவாச வாழ்வு, கூர்மையான வாழ்வு. அந்த வாழ்வு கடவுளின் திட்டத்தை இந்த தேசத்தில் நிறைவேற்றும். அதற்காக ஒப்பு கொடுத்துள்ள இளைஞர்களை சபை, குடும்பம், பெற்றோர், உடன் இருக்கிற இளைஞர்கள் எழுப்பி அனுப்பி ஆதரிப்பதற்காக மிஷனரி பணிகள் காத்திருக்கிறது. கடவுளின் திட்டம் நம்மள நிறைவேறுவதாக. ஜெபிக்கு முன்பு சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி இயக்கத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களை அழையுங்கள். எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை தேவை. நாம் ஒன்றிணைந்து கர்த்தரின் திட்டத்தை இதை போல கடினமான காலங்களை சந்திக்கிற அந்த காலங்களில் கடவுளின் பிள்ளைகளாய் இணைந்து நின்று உழைத்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின்
மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைகோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மண்ணான என்னையே மறுரூபமாக்கினீ. மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மண்ணான என்னையே மறுரூபமாக்கினீ. உந்தன் ரத்தம் சிந்தினீர், எந்தன் வாழ்வை மாற்றினீர், என்னை உந்தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டீர். உந்தன் ரத்தம் சிந்தினீர், எந்தன் வாழ்வை மாற்றினீர், என்னை உந்தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டீர். எந்த நாளும் போற்றுவேன், உம்மை வாழ்த்தி வணங்குவேன், உந்த நன்மை என்றும் கூறிடுவேன். எந்த நாளும் போற்றுவேன், உம்மை வாழ்த்தி வணங்குவேன், உந்த நன்மை என்றும் கூறிடுவேன். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மண்ணான என்னையே மறுரூபமாக்கினீர். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மண்ணான என்னையே மறுரூபமாக்கினீர். எந்தன் சோர்வு நேரத்தில் உந்தன் மார்பில் சாருவேன், எந்தன் கைகள் தளர்ந்தாலும் வேலன் தந்தீர். எந்தன் சோர்வு நேரத்தில் உந்தன் மார்பில் சாருவேன், எந்தன் கைகள் தளர்ந்தாலும் வேலன் தந்தீர். கரம் நீட்டி தூக்கினீர், கண்ணீர் யாவும் மாற்றினீர், எந்த நாளும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. கரம் நீட்டி தூக்கினீர், கண்ணீர் யாவும் மாற்றினீர், எந்த நாளும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் பெற்ற நம்ம ஆண்டவர் இந்த செய்தி நிமித்தமாக, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டோடைய ஊழியத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான பாட்டில் கேட்டீங்க, மன்னாதி மன்னனே,
உன்னத தெய்வமே, மண்ணான என்னையும் மறுரூபமாக்கினீரே அப்படின்னு சொல்லி மன்னாதி மன்னன் ஆண்டவர் இயேசு நம்மளை அவருடைய சாயலை உருவாக்கி அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்களேன், 2வது ஸ்டான்ஸால, எந்த சோர்வு நேரத்தில் உந்தன் மார்பில் சார்வேன், எந்த கைகள் தளர்ந்தாலும் பலன் தந்தீர். இந்த உலகத்தில் வருகிற சோர்வு நிமித்தமாக பல கஷ்டங்கள், பல சோர்வுகள் வரும்போது ஆண்டவர் இயேசுவை நம்ம அறிந்திருக்கிறதுனால, அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறதுனால அவருடைய மார்பில் சாய்ந்து நம்ம இளைப்பாறவும், அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரவும் ஜெபித்து ஆண்டவர் நோக்கி ஜெபித்து நம்ம கடந்து வருகிறோம் எல்லாவற்றிலும். ஆனால் இந்த தேசத்தில் கோடி கோடியான மக்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வரும்போது ஒரு அன்பான ஒரு தெய்வத்துடைய மார்பில் சார்ந்து ஜெபிப்பதற்கு அவங்க தெரியல. ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. அந்த மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக ஆண்டவருடைய அன்பை எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி பல மாநிலங்களில் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது நாங்கள் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் செய்ய நீங்கள் புறப்பட்டு வரலாம். பல மாநிலங்களில் ஆண்டவருடைய வார்த்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உன்னதமான ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றினது போல, சோர்வு நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நம்ம பலனடைந்து வெளியே வருகிறது போல, இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டது போல, இப்படிப்பட்ட சோர்வு நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. அன்பான ஒரு தெய்வத்தை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணும். அதற்காக நீங்கள் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்குவீங்களா? ஆண்டவர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி அன்பாக உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் தொழிலையும் பிஸ்னஸையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய், தைலமாய், குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.